இலங்கையில் ஆம்பியஸ் ஏர்கிராப்ட் எனப்படும் கடல் விமானம் நுவரெலியா கிரெகரி ஏரியில் இறங்கும் போது விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக இலங்கை நுவரெலியா மாவட்டம் என்பது நம்ம தமிழகத்தில் உள்ள ஊட்டியை போன்று மலைப்பிரதேசம். இந்த பகுதியில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவு அங்கு வருவது வழக்கம். இந்நிலையில் இங்கு நுவரெலியா பகுதி இந்த சுற்றுலா பயணியை ஈர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பில் இருந்து சி பிளான் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் விமானத்தில் சுற்றுலா பயணிகளை நுவரெலியாவில் இருக்கக்கூடிய அந்த கிரிகரி ஏரிக்கு அழைத்து வருவது வழக்கம். இந்நிலையில் இதே போன்று இன்று மதியம் கொழும்பில் இருந்து அந்த கடல் விமானத்தில் சுற்றுலா பயணிகளை நுவரெலியா கிரிகரி ஏரிக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த வந்த அந்த கடல் விமானமானது ஏரியை சென்றடைந்தவுடன் சுற்றுலா பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு 2 விமானிகள் மட்டும் அதில் இருந்து அருகே இருக்கக்கூடிய அந்த விமானத்தை நிறுத்தும் இடத்திற்கு சென்றுள்ளனர். அந்த விமானமானது தரையிறங்கும் போது பலத்த காற்று வீசிய காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விமான விபத்தின் போது 2 விமானிகள் மட்டுமே அந்த விமானத்துக்குள் இருந்துள்ளனர். அவர்களை மீட்பதற்காக இலங்கையின் முப்படையினர், அதாவது ராணுவம், போலீஸ், அது மட்டுமில்லாமல் சிறப்பு அதிரடிப்படையினர் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் அவர்களை மீட்டு தற்போது அவர்களை நுவரெலியா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது முக்கிய ஒரு சுற்றுலா இவ்வாறு அந்த கடல் விமானமானது தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டது. அங்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மீட்கப்பட்ட 2 விமானிகளும் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.